இந்த நாள் கர்த்தர் உங்களிடத்தில் வசனத்தில் பேசும்படியாக நீங்கள் எல்லாரும் ஆவியில வெளிப்பாய் ஜெபித்துக் கொள்ள வேண்டும் என்று தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அதில் 5 முதல் 7 வரை உள்ள வசனத்தை படிக்கலாம். அன்றிய மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தனையோ ஜீவனும் சமாதானம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நேம பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ பவுல் சபைக்கு சொல்லுற ஒரு சீக்கிரட்டான ரகசியம், சபை இதில் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். காரியம், நாம் யாருமே ஒரு பூரணம் ஆனதில் இல்லை. எல்லாருக்குமே பூரணமாகிற காரியத்தில் குறை உண்டு. இந்த பூரணமாகிறதே நான் கண்டுபிடித்தது ஜெபத்தினால தான். ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழுகிற நீங்களும் நானும், ஒரு ஆண்டவரோடு பரிசுத்த ஜீவிதம் ஜீவிக்கிற நீங்களும் நானும், ஒரு பூரணதை அறிவதற்கு ஜெபந்தான் அதிக முக்கியம். ஜெபத்தில் தான் நம்முடைய குற்றங்களை கர்த்தர் உணர்த்தி தர முடியும். ஜெபத்தில் தான் நம்முடைய குறைகள் எல்லாம் சொல்லித்தந்து நம்மளை ஒரு ஆவிக்குரிய நிலைமையில கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் ஜெபம் கண்டிப்பாய் வேணும். அந்த ஜெப குறை வந்தாச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஒருபோதுமே நிறைவான வாழ்க்கை வாழ முடியாது, ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ முடியாது. அப்போ பவுல் சொல்வது பாருங்க, அன்றி மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். அப்போ சபையில் நம்ம இருக்கிறோம், சபையில தான் இருக்கிறோம். நம்ம ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், சில பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். இப்படி பரிசுத்த ஆவி அபிஷேகம் பெற்றாலும் நமக்கு 90% மாம்சத்துக்குரிய சிந்தனை தான் வரும். அல்லேலூயா, ஆமென். ஒரு மாம்சத்துக்குரிய சிந்தனை வரும்போது நாம் என்ன செய்வோம்? அந்த மாம்சத்துக்குரிய சிந்தனையிலே போய் கொண்டிருப்போம், மாம்சத்துக்குரிய எண்ணங்களிலே போய் கொண்டிருக்கிறோம். மாம்சம் என்பது நம்முடைய சரீரத்தை மாத்திரமல்ல, இந்த உலகத்தை எல்லாம் மாம்சம் விரும்பும், இந்த உலகத்தை எல்லாம் இச்சிக்கும், இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாம் அனுபவிக்க பார்க்கும், இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் நமக்கு சொந்தமாக்கி கொள்ள பார்க்கும். கிறிஸ்தவனாக இருப்போம், ஆவிக்குரிய நிலைமை அறிந்திருப்போம், ஆனாலும் அதிகமாக இந்த உலகத்தை சொந்தமாக்க பார்க்க நிறைய பேர் உண்டு. அப்போ கேட்கலாம், உலகத்தை சொந்தமாக்கினால் என்ன பிரச்சனை? நாங்கள் சாப்பிடுவோம், நாங்கள் புசிப்போம், ஆண்டவருக்கு என்று கொடுப்போம், நற்காரியங்களை செய்வோம். ஆனால் செய்ய மாட்டாங்களே. அப்படி செய்ய முடியாத உலகத்தில் ஒரு மனுஷன் வாழும்போது அவன் ஒரு மனுஷன் கேட்பான், எனக்கு 2 லட்சம் இருந்தால் நான் பிழைச்சிக்கிடுவேன்ப்பா, எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபா தான் பிழைச்சிக்கிடுவேன், அதுக்கு மேலே ஒன்றும் வேண்டான்னு சொல்லி மாம்சத்தில் கேட்குறான். 5 லட்சம் வந்தாச்சு, இந்த கேட்கறதுக்கு மேலே வந்தாச்சு. பின்பு அவங்க கண் என்ன இருக்குன்னு சொன்னால் ஃபுல்லாகவே மீண்டும் கேட்டுக்கொண்டே இருப்பாங்க, மீண்டும் மாம்சத்தில் கேட்டு மாம்சத்திலே வாழுவாங்க. ஆனால் சபைக்கு வருவாங்க, ஆராதிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க, ஆனால் மாம்சத்தில் தான் வாழுவாங்க. என்ன பலன் இருக்கிறது? அல்லேலூயா, ஆமென். அவங்க ஃபுல்லாக மாம்சத்தில் இருப்பாங்க. அது எந்த சபையாலும் சரி. அப்போ ஆண்டவரை கத்து நீங்கள் மாம்சத்திலே விரும்புகிற சில காரியங்களை ஆண்டவராய் இயேசு சிலருடைய வாழ்க்கையில் அனுமதிக்காவிட்டால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நான் தவறாய் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன், நான் தவறாய் நினைத்து கொண்டிருக்கிறேன். சபை என்பது பரலோக ராஜ்யத்துக்கு உருவாக்க வந்ததே தவிர சபை இந்த பூமிக்குரியது அல்ல. அல்லேலூயா. சபை இந்த பூமிக்குரியது அல்ல. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டருடைய வார்த்தை ரொம்ப கஷ்டமா இருக்குது, பாஸ்டருடைய வார்த்தை எங்களை ஒரு முன்னேற விடுதில்லை, பாஸ்டருடைய வார்த்தை எங்களை நொறுக்குது, ஒரு ஆசீர்வாதம் சொல்லுறதே கிடையாது, ஒரு சமாதானத்தை சொல்லுறதே கிடையாது. அப்படி சொல்லியாச்சுன்னு சொன்னா வேற ஒண்ணும் இல்லையே இங்க. அல்லேலூயா. ஒரு பொய் சமாதானத்தை சொல்லவா, பொய்யான ஒரு போர்வையை காண்பித்து தரவா, வஞ்சிக்க ஒரு போர்வையை காண்பித்து தரவா? நீங்கள் எச்சரிக்கை இருக்க வேண்டாமா? ஒரு கூட்டம் ஜனங்கள் எச்சரிக்கை இல்லாமல் ஓடுவது போல நீங்க ஓடக்கூடாது. அப்ப நீங்க இன்றைக்கு உங்க மாம்சத்துல நீங்க செக் பண்ண போறீங்க, மாம்ச சிந்தனை எவ்வளவு இருக்கிறது,
ஆவியின் சிந்தனை எவ்வளவு இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுங்க. கர்த்தர் விடுதலை ஆக்குவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அப்ப அன்றி மாம்சத்தின்படி நடக்கிறவள் மாம்சத்துக்குரியவளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவள் ஆவிக்குரியவை சிந்திக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப ஒரு மனுஷன், மாம்சத்தில் பிறந்த மனுஷன் மாம்சத்திலே வளர்ந்து மாம்சத்திலே அவன் ஆவிக்குரிய காரியத்தை புரிந்து கொண்டு இக்கட்டான வேலை, நெருக்கமான வேலை, ஒரு பிரச்சனையான நேரத்தில் ஒரு இக்கட்டுக்குள்ளே சூழ்ந்து கொண்டு அந்த இக்கட்டிலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு இயேசுவை தேடி வந்திருக்கலாம். ஆனால் அந்த இக்கட்டிலிருந்து வந்து இயேசுவை தேடி அந்த இக்கட்டில் இருந்து அவன் வந்து ஏதாவது பெற்றுக்கொண்டு பின்பு அவன் மீண்டும் மாம்சத்தில் போறான் என்று சொன்னால் அவங்களை ரட்சிப்பில் கொண்டு வர முடியாது. அல்லேலூயா. அவங்களை ரட்சிப்பில் கொண்டு வர முடியாது. அதனால உங்களுக்கு குறைவு இருக்காது. மாம்சத்தில் போறதுனால ஒரு குறைவு ஆண்டவர் வைக்க மாட்டாரு. போயிட்டே இருன்னு சொல்லுவாரு, போயிட்டே இருன்னு சொல்லுவார். அப்போ நம் நெருக்கப்பட்ட இடத்திலே, கண்ணீர் விட்ட இடத்திலே எதையெல்லாம் ஆண்டவரத்தில் வாங்கி பெற்றுக்கொண்டோமோ அதை எல்லாம் பரலோக ராஜ்யத்தின் காலத்தில் ஒன்றொன்றாய் நியாயம் தீர்த்துடுவார். ஆமே, ஒன்றொன்றாய் நியாயம் தீர்த்து. நம்ம நினைப்போம், எனக்கு இப்படி வாழணும்னு ஆசை, இப்படி செயல்படணும்னு ஆசை. ஓகே, நான் கேட்கிறேன், உங்களுக்கு ஒரு 10 கோடி ரூபா உங்க கையில தந்தாச்சு. அது கணக்கு கேட்க மாட்டாருங்க. மாம்சத்தின்படி ஆண்டவர் 5 கோடி ரூபா உங்களுக்கு தந்திருக்காரு, அது அவரே தருகிறார். கணக்கு வர கேட்க மாட்டாரா? நான் கொடுத்த டேலண்ட் எங்க போட்டான்னு கேட்பாரா? அதுக்கு நீங்க கணக்கு சொல்லித்தான் ஆகணும், சொல்லித்தான் ஆகணும். அப்ப இந்த கிறிஸ்தவர்கள் அதை புரியாம இருக்கிறாங்க. கிறிஸ்தவன் ஆவிக்குரிய நிலைமைகள் அறியாம இருக்கிறாங்க. இந்த போதைகளுக்கும் ஆவிக்குரிய நிலைமை தெரியதான்னு தெரியல. எத்தனை வாக்கு தத்தம் மக்களை கைதட்டி சிரிக்க வைக்கிறதுல பெருமிதம் கொண்டு கொண்டிருக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், அப்படி ஒண்ணுமே கிடையாது. இந்த நாளில் நீங்கள் எப்படி மாம்சத்துக்குரியவளை இருக்கிறீங்களோ நீங்கள் ஆவியின் பிள்ளைகளாக வாழ வேண்டும். ஒரு ஆவிக்குரிய மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ பார்க்கிறான், ஆவிக்குரிய ஜீவிதம் ஜீவிக்க பார்க்கிறான். அவனுக்கு சில நாட்களுக்குள்ள தெரியும் ஆவியின் சந்தோஷம் எது என்று அவனுக்கு நன்றாய் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆவியின் சந்தோஷத்துல மனைவிக்கு நோய் வரலாம், புருஷனுக்கு நோய் வரலாம், பிள்ளைக்கு நோய் வரலாம், ஆபத்துகள் வரலாம், நெருக்கம் வரலாம். எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அவன் ஆவிக்குரிய சந்தோஷத்துல, பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷத்துல அவன் மகிழ்ச்சியாய் கர்த்தரை ஆராதிப்பான், மகிழ்ச்சியாய் ஜெபிப்பான், மகிழ்ச்சியாய் கிறிஸ்துவோடு வாழ்வான், மகிழ்ச்சியாய் கிறிஸ்துவுக்கு செய்ய வேண்டிய பணிகளை செய்து அவன் கடைசி வரை ஆவிக்குரிய மகனாக, ஆவிக்குரிய மகளாக வாழுவான். ஒரு ஆவிக்குரிய மனுஷன் ஆவிக்குரிய கிரியை செய்தாதான் அவனுக்கு சந்தோஷம். அவனுக்கு ஆவிக்குரிய கிரியை செய்யாவிட்டால் ஏதோ செத்ததை போல இருக்கும். புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு ஆவிக்குரிய மனுஷன் தன் நிலத்தை பார்க்க மாட்டான். ஆவிக்குரிய மனுஷன் மற்றவர்கள் வாழ வைக்கத்தான் பார்ப்பான். ஆமே, மற்றவர்கள் சமாதானத்தை கொடுக்க பார்ப்பான். அவனுக்கு 1000 துக்கம் இருக்கும், 1000 வேதனை இருக்கும், 1000 பாரம் இருக்கும். ஆனா ஒரு ஆவிக்குரிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், என் துக்கம் சாகட்டும், ஆனா மற்றவர்களை உயிரடையும்படியாக ஆவிக்குரிய நிலைமைகளை கர்த்தர் சொல்லிக் கொடுத்து உங்களை நடத்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம சபையிலே ஒரு நோக்கத்தை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம் கவனமா இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் சபைக்கு சொல்ல. ஆமே. பாருங்க, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தனையோ ஜீவனும் சமாதானமா இருக்கதான். அப்ப நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய மாம்சத்துக்குரிய சிந்தனையோடு நாம் என்ன செய்தாலும் அது மரணமா. மரணம் என்பது எது? நித்திய மரணத்தை கொண்டு வரும், நித்திய மரணம். அப்போ ஒரு ஆவிக்குரிய பிள்ளை, ஆவிக்குரிய மனுஷன் ஒருபோதுமே நித்திய மரணத்துக்கு சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்ப நம்ம மெச்சூர்டா இருக்கோம். அப்ப நமக்கு இப்ப என்ன தேவை? ஆவிக்குரிய ஜீவனம் தேவை. எதுக்கு? வரப்போறதை பெற்றுக்கொள்வதற்காக. ஆமென், ஆமென். மாம்சத்துக்குரியத அதிகமா தேட மாட்டான், காரியம் அது மரணத்தை குறிக்கிறது. அப்ப ஆவிக்குரிய நிலைமை ஜீவனை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. அப்ப எதை விரும்புவாங்க? மாம்சத்துக்குரிய விரும்புவாங்க, ஆவிக்குரியதை விரும்புவாங்களா? ஆவிக்குரியதை. அப்ப இஸ்ரவேல் ஜனத்துக்கு மிஸ்டேக் பற்றினது பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்க எல்லாருமே வந்து ஆவிக்குரிய நிலைமையில விரும்பல. அவங்க எல்லாமே
எகிப்திலிருந்து புறப்பட்ட உடனே மாம்சத்தின் கிரியையில வந்தாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எகிப்தில் இருந்து அவர்களை அழைத்து கொண்டு வரும்போது மாம்சத்தின் கிரியைகளை சொல்லிக் கொடுத்தார். எதையெல்லாம் இச்சிக்க கூடாது என்று சொல்லிக் கொடுத்தார். அல்லேலூயா. எதையெல்லாம் இச்சிக்க கூடாது, இதை வீட்டை இச்சிக்க கூடாது, அடுத்தவன மனைவியை இச்சிக்க கூடாது, அடுத்தவன பொருளை இச்சிக்க கூடாது, அடுத்தவன ஆகாரத்தை இச்சிக்க கூடாது, அடுத்தவனுக்கு என்னெல்லாம் இருக்கிறதோ அதை ஒன்று நீங்கள் இச்சிக்க கூடாது என்று சொல்லிதான் ஆண்டவராகிய இயேசு கொண்டு வந்தார். ஆனா இவர்கள் செங்கடல் கடந்து வந்த பின்பு, இவர்கள் விடுதலை ஆன பின்பு எப்போதுமே எகிப்தை நினைத்தே அழுகிறார்கள், எகிப்தை நினைத்தே கலங்குகிறார்கள். இவங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் நடத்தும் போது தேவ பலனை கொடுப்பதற்காய் இவங்களுடைய மாம்சத்தில் இருக்கிற பலத்தை கொண்டு எனக்குடைய சந்ததிகளை அழிக்க முடியாது. தூதர்களினாலும் சௌந்தரியம் உள்ள மனுஷிகளினாலும் பெற்றெடுத்த பிள்ளைகள் 10 அடி 11 ஹைட் உள்ளவர்களாய் மாறினார்கள். ஒரு பெரிய கட்டில கொள்ள முடியாத அளவில் உடம்பு. அல்லேலூயா. அப்படி உள்ளவர்களை அழிப்பதற்காய் மாம்ச பலன் கொண்டு அழிக்க முடியாது, ஆவியின் பலத்தினால் அழிக்க முடியும். அதனால தான் இந்த ஜனத்தை ஆவியின் பலத்திலே கொண்டு வந்து இவர்களை அழிப்பதற்கு கர்த்தர் பார்த்தார். எத்தனை புரியுது? கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப உங்களை எதுக்கு வைத்திருக்கான்னு சொன்னா, நீங்கள் ஆவிக்குரிய பலன் அடைந்தாதான் பிசாசின் கிரியைகளை அழிக்க முடியும். ஆவிக்குரிய பலன் உங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னா ஒருபோதுமே பிசாசின் கிரியை அழிக்க முடியாது. இந்த கடைசி காலத்திலே இந்த பெந்தேகோஸ்தே சபை எதுக்கு கொண்டு வந்தார் என்று சொன்னா, என் பிள்ளைகள் ஆவிக்குரிய நிலைமைகளை அறிந்து பிசாசுகளை விரட்டுவதற்கு, பாவங்களை துரத்துவதற்கு, அக்கிரமங்களை துரத்தி அவர்களை விரட்டுவதற்கு, சாத்தானை விரட்டுவதற்கு சபைகளை கர்த்தர் ஏற்படுத்தினார். அல்லேலூயா. அதனால் அவர்கள் பாடுகள் வரும்போது ஒரு தலைவனை ஏற்படுத்தி மீண்டும் எகிப்துக்கு போவதற்காய் பிரயாசப்பட்டார்கள். அல்லேலூயா. அதனால தான் அவர்களுக்கு மரணம் சம்பவித்தது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ ஆவிக்குரிய நிலைமையிலிருந்து ஒரு மனுஷன் மாம்சத்திலே வருகிறான் என்று சொன்னால் இந்த கிருபையின் காலத்தில் தப்பி போலாம். ஆனா இயேசுவின் வரும் நாட்கள்ல அது மரணத்தில் முடியுமே தவிர ஜீவன்ல முடியாது என்பதை தேவ பிள்ளைகளாக இந்த கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க, அது உங்களை உயிர்ப்பிக்கும். வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க, அது உங்களை உயிர்ப்பிக்கும், உங்களை அது விடுதலை தரும், அற்புதங்களை செய்யும். ஆவிக்குரிய மனுஷனால மாத்திரம்தான் அற்புதத்தை செய்ய முடியும். ஆவிக்குரிய மனுஷன் இல்லாவிட்டால் அற்புதத்தை செய்ய முடியாது. மாம்சத்தில் ஒரு அற்புதம் நடக்காது, ஆவியின் நிலைமையிலே மாத்திரம்தான் அற்புதம் நடக்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர்கள் இச்சித்த காடையை கொடுத்தார். கேட்டிருக்கலாம், கொஞ்ச நாளாகவே எங்கள் சாப்பாடு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, கொஞ்சம் இறைச்சி தாங்காப்பான்னு எல்லாரும் சேர்ந்து கேட்டிருக்கலாம். ஏன்னு சொன்ன கிரியைகளை கண்டுட்டாங்க, விடிய காலம் மன்னா எல்லாம் வருகிறதெல்லாம் கண்டுட்டாங்க. அப்ப சேர்ந்து கேட்டிருக்கலாம். ஆனா அவங்க என்ன செய்தாங்க? இச்சித்தாங்க. இச்சித்து மோசையோட சண்டை பிடிக்கிறாங்க, ஆரோனோடு சண்டை பிடிக்கிறாங்க. அப்ப அதனால இந்த பரிசுத்தவான் தேவ சமூகத்தில் போய் விழுகிறான். இப்படி இச்சிக்கிறாங்களே, இந்த பிள்ளைகளுக்கு எங்கிருந்து நான் இறைச்சி கொடுப்பேன்? அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கிருந்து இறைச்சி கொடுப்பேன் என்று சொல்லி கேட்டபோது கர்த்தர் அதன்படியே மறுநாள் காடைகளை கொடுத்தது உண்மைதான். ஆனா அதை சாப்பிட்ட வாயில் இருக்கும் போதே கொண்டு போட்டார். இந்த இச்சை குறித்து யாருக்குமே தெரியல, இச்சை நிலைமை குறித்து யாருமே தெரியல. இச்சை அடக்கத்தை உண்டாக்கத்தான் கர்த்தர் சபையை வைத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு இச்சை பெருகி கொண்டு இருக்குது. அல்லேலூயா. அதுல சில உண்டு, உள்ளது போதும் என்று வாழ்றவங்க, எல்லாரும் இல்ல, உள்ளது போதும் என்று வாழ்றவங்க, சத்தியத்தில் வாழ்ற கொஞ்சம் பேரு, மற்றவங்க எல்லாமே இச்சையில தான் இருக்கிறாங்க. ஆனபடி இந்த இச்சையில பிழைக்க முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். 1 Corinthians 10 அதிகாரத்தில் உங்களுக்கு படித்தப்ப தெரியும், உங்களுக்கு எந்த வேசித்தனம் பண்ணக்கூடாதுன்னு ஆண்டவர் வந்து இஸ்ரவேலுக்கு சொன்னாரோ அதே வேசித்தனம் பண்ணார்கள். அவங்களை அழித்து போட்டார், அவளை கொண்டு போட்டார். காரியம் என்ன என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தைக்கு மீறினதுனால, இச்சை உள்ளதுனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷத்துல அழிந்து போனார்கள். அல்லேலூயா. அதே இடத்துல தான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த சில மனுஷர்கள் இருந்தார்கள். அவர்கள் கானானுக்குள்ள போய் சேர்ந்தார்கள். அப்ப
அப்ப சாத்தான் இந்த கடைசி காலத்துல சபைக்குள்ள வருகிறது என்னன்னு சொன்ன, ஒரு ஆராதிங்க, ஜெபிங்க, பாடுங்க, துதிங்க, ஆனா நீச்சலத்தான் கிடக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இச்சைக்குள்ள நம்ம போகும்போது என்ன, நம்ம தன்னைத்தானே அழிந்து விடுவோம் என்று சாத்தானுக்கு தெரிகிறதுனால இந்த கடைசி காலத்துல சபையை இச்சைக்குள்ள ஆக்குறான். ஆமென், ஆமென். இந்த இச்சையிலிருந்து வெளியே வர வேண்டும். இந்த இச்சையிலிருந்து நீங்கள் வெளியே வரணும். கண்ணுக்கு காணுகிறதை எல்லாம் அனுபவிக்க பார்க்க கூடாது. கர்த்தர் தருகிற சகலதை அனுபவிங்க, வேற ஒன்று அனுபவிக்காதபடி நீங்கள் இந்த இச்சையிலிருந்து தப்ப வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தனையும் ஜீவனும் சமாதானம். அல்லேலூயா. அப்ப மாம்ச சிந்தை எதை செய்கிறதா? ஆத்துமாவை மரணத்துக்குள்ளாக்கி கொண்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் உங்க ஆத்துமாவை மரணத்துக்குள்ளாக்கி கொண்டிருக்குது. புரியுதா? எத்தனை புரியுது? ஆமே. நான் ஒரு மாம்ச சிந்தையில் இருந்தால் என் ஆத்துமாவை நிரந்தரமான ஒரு மரணத்துக்குள்ளே, ஒரு பாதாளத்துக்குள்ளே, ஒரு அக்கினிக்குள்ளே கொண்டு போவதற்காய் அந்த ஆத்துமாவை சாத்தான் வேட்டையாடி வைத்திருக்கிறான். நான் ஆவியின் சிந்தனை நான் பெற்றுக் கொண்டிருந்தேன்னு சொன்னா, இந்த மாம்ச சிந்தனை வந்தாலும் அது என்னை உள்ள தாக்காத காரியம். ஆவியின் சிந்தனை அதை முறித்து போடும். கரங்களை தட்டி ஆவியின் சிந்தனை அதை முறித்து போடும். அல்லேலூயா. அதுக்கு தான் பரிசுத்த ஆவி நம்மத்தில் இருக்கிறார். எப்படி என்று சொன்னால், மாம்ச சிந்தையோடு இருக்கிற புருஷனும் மாம்ச சிந்தையில் இருக்கின்ற ஒரு ஸ்திரீயும் அவன் ஆழமாய் அதை கொண்டு போவதற்கு மாம்ச சிந்தனை தந்திரப்படுத்துகிறான். தந்திரப்படுத்தும் போது நீங்கள் உங்களுக்கு தெரியுது இது எனக்கு மரணத்தை கொண்டு வரும். ஆனபடி இந்த சிந்தனை வேண்டாம் என்று நீங்கள் ஆவிக்குரிய சிந்தனை எடுக்கிறதுனால கர்த்தர் உங்களை ஜீவனுக்குள்ளே கொண்டு போகும்படி கர்த்தர் இந்த நாளிலே கர்த்தர் கிரியை செய்வேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த மாம்ச சிந்தனை இந்த பூமியிலே உங்களை அழிக்க பார்க்குது, பரலோகத்திலே உங்களை அழிக்க பார்க்குது. ஆனா ஆவியின் சிந்தனை அப்படி அல்ல. இந்த பூமியிலேயும் ஒரு சமாதானத்தை தரும். எப்படி சமாதானம்? தேவனுடைய உறவு, ஆவியில் உள்ள பிள்ளையின் மேல தேவ உறவு ரகசியம் எப்போதும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுவார். ஆமென், ஆமென். அவன் அந்த தைரியத்திலே வாழுகிறது, அவள் அந்த தைரியத்தில் வாழுகிறது. உலகத்தோடு பேசாத தேவன் ஆவிக்குரிய சிந்தனை உள்ள பிள்ளைகளோடு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். மாம்ச சிந்தனை உள்ளவோடு ஆண்டவர் பேசுவதில்லை. அதனால் அவர்களுக்கு ஆபத்து வருகிறது என்று பரிசுத்த ஆவியான தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஒரு காலம் நாம் மாம்ச சிந்தனை உள்ள இருந்தோம், அதன்படி நடந்தோம், அதை அனுபவித்தோம், ருசித்தோம், பார்த்தோம். ஆனா இப்போது நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளா இருக்கிறீங்க. இனி மாம்ச சிந்தனை வரும் என்று சொன்னால் அதை முறித்து போட கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அது ஒன்னு தோக்கடிக்காது, உன்னை பாஸ் பண்ணி விடும். ஆமே. எப்படி என்றால் மாம்ச சிந்தனை தேவனுக்கு விரோதமான பகை. அல்லேலூயா. அது தேவனுடைய நியம பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. ஆமென். அப்ப மாம்ச சிந்தை நமக்குள்ளே உருவானாலே தேவன் நம்மை பகைக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நமக்குள்ளே அதிகமான மாம்ச சிந்தனை, நமக்குள்ளே அதிகமான மாம்ச எண்ணங்கள், நமக்குள்ளே அதிகமான உலகத்தின் திட்டங்கள், வேலையின் திட்டங்கள், பணத்தின் திட்டங்கள், புகழ்ச்சியின் திட்டங்கள், கண்ணுக்கு பிரியமானதை அடைய வேண்டும் என்று சொல்லி மாம்சத்தின் கிரியைகளை நமக்குள்ளே வைப்போம்னு சொன்னா நமக்கு அழிவு கண்டிப்பா வருகிறது. அவர்கள் சபைக்கு போனாலும், எந்த சபைக்கு போனாலும் ரட்சிப்படைய முடியாது. எந்த இடத்துல போனாலும் அவள் ரட்சிப்பு கிடைக்க கஷ்டம். ஒரு ஆவியின் சிந்தனை உள்ள பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் அந்த ரட்சிப்பு எப்போது வந்துட்டு இருக்குமே தவிர அந்த ரட்சிப்பு அவங்களோட பெய்யாச்சு. அல்லேலூயா, பேசலாம். அப்படி ஒரு மாம்ச சிந்தனை ஜெபிக்க முடியாதுல்ல, ஆராதிக்க முடியாதுல்ல, வசனத்தை படிக்க முடியாதுல்ல, வசனத்தை தியானிக்க முடியாதுல்ல. அப்ப இது ஒன்றும் தியானிக்காமல் இருந்தால் நம்ம மாம்சம் பையன்தான், மாம்சம்தான். இதற்கு நம்ம தியானிக்கிறதுனால தான் ஆவியின் பிள்ளைகளாய் மாற முடியும். அந்த ஆவியின் பிள்ளைகளாய் மாறும் போது எப்படி நம்ம நினைக்கிறோம்? பாவத்தினால் அழியாதபடி ஆவியின் சிந்தனை உயிர் அடைவதற்குள்ள கிரியைகளை நீங்கள் செய்ய போறீங்க. அந்த கிரியை கிறிஸ்து கொண்டு வந்தா அந்த கிரியை மூலம்தான் ஒரு கூட்டம் ஜனங்களை ரட்சிப்பிலே நடத்த முடியும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. அல்லேலூயா.
நேற்று தோற்று போனியா, நீ மாம்ச சிந்தையிலிருந்து வெளியே வா. நேற்று கடகாரியானியா, மாம்ச சிந்தையில இருந்து வெளியே வா. நேற்று பல பல பிரச்சனை அகப்பட்டியா, வெளியே வா. மாம்ச சிந்தையில வெளியே வா. அந்த மாம்சத்தில் நினைத்ததெல்லாம் 50 கோல்டு வேணும், 20 கோல்டு வேணும், இப்படி வாழணும், அப்படி ஆசீர்வாதம் இருக்கணும், பூங்கா வேணும், தோட்டம் வேணும், என்னெல்லாமோ ஆசைப்பட்டியோ அதெல்லாம் தூக்கி எறிவிட்டு ஒரு வறுமைக்குள்ளே வா. கர்த்தர் உன்னை ஆவிக்குரிய பிள்ளையை மாற்றின பின்பு உன் குறைவுகளை கிறிஸ்து இயேசுவினாலே நிறைவேற்றுவேன் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். இப்ப மாம்ச சிந்தனை என்ன செய்யும்? மாம்ச சிந்தனை இயேசுவை கண்டுபிடிக்க விடாது. மாம்ச சிந்தனை இயேசுவின் ரகசியங்களை கண்டுபிடிக்க விட. அதனால தான் விசுவாசி விழுந்து போறான். சபைக்கு வருவாங்க, மாம்ச சிந்தனை இருப்பாங்க, ஆவியின் சிந்தனை வராது, ஆவியின் சிந்தனை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. ஆவியின் சிந்தனை கிரியை விட்டு போச்சு. ஆவியின் சிந்தனையில் உள்ள கிரியை விட்டு போச்சு. ஆமென், பிரைஸ் எல்லாம். அப்ப ஆவியின் சிந்தனை உள்ள கிரியை விட்டு போறதுனால, அவங்க மாம்சத்துல போறதுனால, இயேசுவின் சிந்தனை வராம இருக்கிறதுனால அவங்களால ஆவிக்குரிய நிலைமையில ஒண்ணு செய்ய முடியாது. ஆமென், ஆமென். அந்த ஆவிக்குரிய நிலைமைகளை ஒன்றும் அவர்கள் செய்யாம இருக்கிறதுனால கூடிய சீக்கிரமே பிசாசின் கையில அடிமையாய் மாறிடுறாங்க. அதான் பந்தனம் வீட்டுக்குள்ள, சண்டை வீட்டுக்குள்ள, பாரம் வீட்டுக்குள்ள, நிம்மதியில் வீட்டுக்குள்ள, மனஸ்தாபம் வீட்டுக்குள்ள, இது எல்லாம் ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வீட்டில் இருப்பது இதே ஒரு காரணத்தினால என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென். இந்த ஆவியுடைய நிலைமை மந்தமா இருக்கிறதுனால சபைக்கு போக மனசு இல்ல. ஆவி நிலைமை மந்தமா இருக்கிறதுனால ஆவியில ஜெபிக்க மனசு இல்ல. ஆவி நிலைமை மந்தமா இருக்கிறதுனால சுவிசேஷம் கேட்க மனசு இல்ல. சுவிசேஷம் கேட்டாலும் ஆவி நிலைமை சரியில்லாம இருக்கிறதுனால ஆத்மாவில் தடுமாற்றமா இருக்கிறது. ஆத்மாவில் தடுமாற்றமா இருக்கிறதுனால உள்ளே ஒவ்வொரு நாளும் சபைக்கு போற அதிகமான ஜனம் மரணத்தை தரித்து கொண்டே இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப சில வேளையில சபைக்கு வருகிறது எல்லாமே நல்லதுதான், ரொம்ப நல்லது. எதுக்கு சபைக்கு வருகிறோம்? இந்த பிரிப்பரேஷன், இந்த சரீரம் மாம்சத்துக்குள் இருக்கிற சரீரம், இந்த மாம்சத்துக்குரிய சரீரத்தை ஆவிக்குரிய சரீரமாய் மாற்றுவதற்குத்தான் வருகிறோம். நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்ப்போம். அல்லேலூயா. இன்னும் சொன்னால் மறுரூபப்படுத்த வருகிறோம். நம்முடைய இந்த சரீரத்தை மறுரூபப்படுத்த வருகிறோம். நம்முடைய இந்த சரீரத்தை மறுரூபப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஆத்மா நல்ல பிரிப்பேரா இருக்க வேண்டும். நீங்கள் மறுரூபப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு புது வாழ்க்கை வாழ வேண்டும் என்று பார்த்தாலே சாத்தான் விடமாட்டான் காரியம். அந்த மர்வம் தேவனுக்கு இருக்கிறது, அது ஆவியிலே வரும் என்று பரிசுத்த ஆவியான சில புரிந்தவர்கள் கரங்களை தட்டி மாம்சத்தில் இருக்கிற எல்லா சிந்தனைகளையும் விட்டு ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய சிந்தனை எடுத்துக் கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியிலே கிரியை செய்து கொண்டிருக்கிற தேவ மகிமைக்காய் ஸ்தோத்திரம். இன்னுமாய் அபிஷேகத்தில் நிரம்புங்க. அபிஷேகம் எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவரே, ஆண்டவரே, அபிஷேகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஒரு ஆவியின் சிந்தனை கொண்டு வருவதற்காய் சில பிள்ளைகளை பார்ப்பதுண்டு, சில குடும்பங்களை பார்ப்பதுண்டு. அந்த ஆவியின் சிந்தனை இல்லாவிட்டால் ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப பார்த்தாலும் ஒரு சின்ன வியாதியை வைத்திருப்பான். இவன் ஆவியின் சிந்தனை வரட்டு அந்த வியாதியை குணமாக்கலாம். ஆவியின் சிந்தனை வரட்டு இவனை வீட்டை கட்டி கொடுக்கலாம். ஆவியின் சிந்தனை வரட்டு கடத்தை மீட்டு கொடுக்கலாம். ஆவியின் சிந்தனை வரட்டும் என்று சொல்லி ஆண்டவர் காத்திருக்கிறான். இவங்க விட்டு கொடுக்கிற அளவில்லை. அல்லேலூயா. விட்டு கொடுக்கிற அளவில்லை. ஒரு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்ததனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு மனுஷனுக்கு ஆவிக்குரிய சிந்தனை வர வேண்டும் என்று சொன்னால் அவன் அதிகமாய் சுவிசேஷம் கேட்க, இல்லாவிட்டால் பைபிள் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிகமாய் சுவிசேஷம் இது கேட்கிறோம் என்று சொன்னால் ஏதோ ஒரு பாஸ்டர் சூப்பர் ஸ்டார் ஆக்குவதற்கல்ல, ஒரு சபையை ஒரு சூப்பர் ஸ்டார் ஆக்குவதற்கல்ல. எப்படியாவது ஆவியின் சிந்தனையினாலே இந்த மரணத்திலிருந்து உயிர் பெறுவதற்கு நம்ம ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறோம். அதுக்கு தான் சபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசுன்னு சொல்றாங்க. பிசாசு யாரு? இந்த மாம்சம் தான் பிசாசு. இது அவனுக்குள்ளே அவன் வசித்துக் கொண்டிருக்கிற மாம்சம் பிசாசு. ஏதேன் தோட்டத்திலிருந்தே வசித்துக்
வசித்துக் கொண்டிருக்கிறான். எல்லா மனுஷரிடத்திலும் அறியாமையினாலே அவன் வசித்துக் கொண்டிருக்கிறான். பிசாசு வசித்துக் கொண்டிருக்கிறதுனால நீங்கள் எவ்வளவோ ஆவிக்குரிய பிள்ளைகளை வர வேண்டும் என்று சொன்னாலும் அவன் விடமாட்டான். இது ஒரு ஊழியக்காரனால எடுத்து தூக்கி எறிகிறது அல்ல, ஒரு ஊழியக்காரியினாலே இந்த பிசாசை மாற்றுறதல்ல. அது உங்க மேல விழுந்த கடமை. நீங்களே உங்க உள்ளான ஆத்மாவை சோதித்து, நான் ஆவியின் வழியிலே நடக்கிறேனா இல்ல மாம்சத்தின் வழியிலே நடக்கிறேனா, எதிலே பிரிப்பேராய் இல்ல என்று புரிந்து கொண்டு நீங்க தான் பிரிப்பேர் பண்ணிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்ட சொல்லுவாங்க, ஆவிக்குரிய சபை எங்க பாஸ்டர் ஆவிக்குரிய தான் பேசுறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பேசுறது எத்தனை புரியுதுங்க? அல்லேலூயா, ஆமென், ஆமென். அப்ப ஆவிக்குரிய சிந்தனை, மாம்ச சிந்தனை, இதுதான் நம்ம சபையில இன்னைக்கும் ஞானசனம் எடுத்த அநேக பிள்ளைகிட்ட இருக்குது. ஆனா ஞானசனம் எடுத்த அன்னத்தோட முடிஞ்சிடுச்சு. பின்ன அடுத்து மாம்ச சிந்தனையாக மொத்தம் இருக்காது. எப்படி உங்களை பரலத்துக்கு கொண்டு போக முடியும்? இது ஈஸி அல்ல. ஆவியின் சிந்தனையில் வருவது ஈஸி அல்ல. அது நம்முடைய சரீரத்தை மரணத்துக்கு நியமிச்சாதான் ஆவியின் சிந்தனையில் கொண்டு வர முடியும். நம்முடைய சரீரத்தை மரணத்துக்கு நியமிக்காவிட்டால் ஒருபோதும் ஆவியின் சிந்தனை வெளிப்படாது. ஆவியின் சிந்தனை வெளிப்படாவிட்டால் என்ன செய்வோம்? ஒன்றுமே பரலோகத்தில் இருந்து கண்டுபிடிக்க போவதே கிடையாது. பரலோகத்தில் இருந்து கண்டுபிடிக்காம நீ விடுதலை அடையவும் முடியாது. பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம், ஆமென், ஆமென். அப்ப இதை மாத்திரம் புரிஞ்சுட்டு நம்ம 2-3 பாயிண்ட பார்த்தோம். அப்ப ஆவிக்குரிய மக்களை வந்தவர்கள், ஏனோக்கன் சந்ததியை அழிக்க வந்தவர்கள், ஏனோக்கன் சந்ததிகள் பெருங்கூட்ட ஜனம் ராஜாக்களாய் இருந்து நாடுகளை நடத்தி அநியாயத்தில் இருந்தவர்களை அழிப்பதற்குத்தான் கர்த்தராகிய ஆண்டவர் ஒரு யூத குலத்தை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டது வேற ஒன்றுக்கும் அல்ல, இந்த உலகத்தில் ஆளுகை செய்கிற சக்திகளை விரட்டுவதற்கு கர்த்தர் சபையை தெரிந்து கொண்டார். ஆமென். அது உன் கணவன்ல கிடைக்காதா? அது அந்த சக்தி. உங்க மனைவியில கிடைக்காத அந்த சக்தி, உங்க பிள்ளை இடத்துல கிடைக்க அந்த சக்தி. அப்படிப்பட்ட சக்தி இருக்குமானால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எங்கே உன் பிள்ளைக்கு ஒரு கெடுதல வந்துட்டு ஆத்மீகம் போயிடுச்சு, எங்கே ஒரு பாஸ்டருக்கு ஒரு கெடுதல் வந்துச்சு ஆத்மீகம் போயிடுச்சு, எங்கே எனக்கு மனைவிக்கு ஒரு கெடுதல் வந்து ஆத்மீகம் போயிடுச்சு, எங்கே என் கணவனுக்கு ஒரு ரட்சிப்பு போயிட்டு இதனால மாம்சம் வந்துட்டு, இது நீயும் நானும் கொண்டு மாற்றுறதல்ல, இது பரமேஸ்வரனாய கர்த்தர் தான் மாற்ற வேண்டும். அவனுக்குள்ளே ஒரு மாம்ச சிந்தனை மாற்றி ஒரு ஆவியின் சிந்தனை உருவாக்க அவரை தான் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாம்ச சிந்தை உலகத்தை எல்லாம் பரவி கிடக்கும். இந்த மாம்ச சிந்தை எல்லாம் பெரிய ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இன்ட்ரெஸ்ட் படும். இந்த மாம்சத்தின் வாழ்க்கை எனக்கு அப்படியே வாழ நல்லா இன்ஸ்ட் படும். அப்ப வாழுகிறது எல்லாமே கர்த்தராகிய ஆண்டவர் உருவாக்கின இந்த பூமி எடுத்து. இதுக்கு நம்ம நியாயத்தீர்வுல நிற்க வேண்டி இருக்கும். அதான் கணக்கு பார்க்க இருக்கும். எல்லாத்துக்கும் நம்ம கணக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். அல்லேலூயா. கணக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆனபடி நீங்கள் எச்சரிக்கை இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லு. அல்லேலூயா, ஆமென். சரிதானா? சரிதானா? நம்ம தியானிப்போம் பைபிள. அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே அழிய வேண்டிய சபை தானே, அவன் நேசித்த பிள்ளைகள் தானே, அன்பு வைத்து தானே, விசேஷமா தெரிந்து கொண்டதானே, ஏன் எல்லாரும் அழிச்சு கொண்டாரு? கணக்கு பார்க்க மாட்டீங்களோ? இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் 5 லட்சம் புருஷர், 5 லட்சம் ஸ்திரீகள், பிள்ளைகளை எல்லாம் கொன்னுட்டார். எதுக்கு கொண்டாரு? இப்ப யாக்கோவும் யோவானும் சொல்றாங்க இயேசுவை பார்த்து, நாம் அந்த எலியா செய்ததை போல செய்வோமான்னு கேட்கிறாங்க. இவங்க கீழ்ப்படியல இல்ல, ஏற்றுக்கொள்ளல இல்ல, ஆண்டவர் அதிகாரம் தெரிவிக்கிறான்னு கேட்கிறாங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் அழிக்க வரல, ரட்சிக்க வந்திருக்கிறேன். அழிக்க வரல, ரட்சிக்க வந்திருக்கிறேன். அப்ப பழைய பாடல தேவன் அழித்தாலும் புதிய பாடு சபை ரட்சிப்பதற்கு கை கொடுக்கிறார். உனக்கு தேவையான அவரை பிடிச்சுக்கோ, உனக்கு தேவையெல்லாம் விட்டுடு. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அப்ப இதை மாத்திரம் மைண்ட் பண்ணிடுங்க. 10ஆம் அதிகாரம் 1 முதல் படிங்க. அப்படி இச்சித்தவர்களை அழித்தார். அதுல இருந்து தப்பினவங்க 2 பேர் தான். ஆமே, 2 பேர் தான்.
5 லட்சம் பேர் வந்த இடத்துல வெறும் 2 பேரை குறித்து தான் சொல்லுகிறது. அத போல சபை 1 லட்சம் பேர் இருந்தாலும் 2 லட்சம் பேர் இருந்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் மாம்சத்துக்குரியவன் பரலோகத்துக்கு போக முடியாது. மாம்சத்துக்குரிய மனுஷன் பரலோகம் நினைச்சே பார்க்க வேண்டாம். அப்ப ஆவிக்குரிய நிலைமையில ஒரு 50 பேர்ல 1-2 குடைக்குமானதான் சபையை கர்த்தருக்கு ஏற்படுத்தி இருக்க. நீங்க தான் கவனித்து போக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்த போவோம். ஆமென். கேட்ட வார்த்தைகளை உள்ள பதிச்சுக்கிடுங்க. கேள வார்த்தைகளை உள்ள பதிச்சுக்கிடுங்க. ஆமென். பதிச்சுக்கிடுங்க. பதிச்சுட்டு போனா கர்த்தர் உங்களை விடுதலை தருவார். ஷதரிமானா ஹடரபலபல பஷபரம். ஹல்லேலூயா. அப்ப மாம்ச சிந்தனை எங்க உண்டாகுது? இப்ப ஆண்டவராய் இயேசுவோடு நடந்த மனுஷன் தான் பேதுரு. நடந்த மனுஷன் வைராக்கியம் உள்ள மனுஷன். வைராக்கியம் உள்ள மனுஷன். ஆண்டவருக்காக மரிப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த மனுஷன். அப்ப இப்படி உள்ள மனுஷன் இயேசுவுக்கு ஒரு சிலுவை தண்டனை வந்த உடனே அவர் ஏன் மறுதலிக்கிறாரு? ஏன் மறுதலிக்கிறாரு? புரியுதா உங்களுக்கு? எதனால மறுதலிச்சாரு? கொஞ்ச நாளே சாத்தானுக்கு இவனை மறுதலிக்க வைக்கணும். சாத்தான் இவன் எவ்வளவு ஆண்டவருக்கு பிராமிஸ் கொடுத்தானோ, எவ்வளவு ஆவிக்குரிய வெற்றிகளை சொன்னானோ, அப்படியே ஆண்டவரை மறுதலிக்க வைக்கிறது சாத்தானுக்கு பிரியம். இப்ப நீங்களும் ஆவிக்குரிய பிள்ளைகளா இருந்தவங்க, ஆவிக்குரிய பிள்ளைகளா வாழ்ந்தவங்க, ஆவியின் மரணத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்தவங்க, நீங்க மறுதலிக்கிறது சாத்தானுக்கு பிரியம். எத்தனை பேர் புரியுதுங்க? ஆமென். நீங்கள் மறுதலிக்கிறது சாத்தானுக்கு பிரியம். ஆண்டவர் நேசித்த பிள்ளை, ஆண்டவர் அன்பு வைத்த பிள்ளை, நீங்கள் மறுதலிக்கும் போது எவ்வளவு கெடுதலை என்பது நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனா அங்க இருமனம் இருந்தது. மறுதலித்தது உண்மைதான். ஆனா மனங்கசந்து ஆவிக்குரிய மனுஷனாய் மாறினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால இந்த மறுதலித்ததை நிவர்த்தி செய்யும்படி ஒரு காலகட்டம் வரும்போது ஆவிக்குரிய மனுஷனாய் மாறின பின்பு, வெற்றி அடைந்த பின்பு, அநேகருடைய நோய்களை குணமாக்கி, அநேகர்களுக்கு ஜீவனை கொடுத்து, அநேகர்களை உருவாக்கி, நல்ல ஒரு மேய்ப்பனாய், நல்ல ஒரு ஊழியக்காரனாய் ஆண்டவருடைய ரகசியத்தை அதிகமாய் அறிந்ததினாலே அவனுக்கு ஒரு மரண தண்டனை வந்தது. அப்போ சொல்லுகிறான், நான் அவரை மறுதலித்தேன். நான் அன்றைக்கு அறியாத வயசுல மறுதலித்தேன். அறியாத நேரத்தில் நான் மறுதலித்தேன். அதனால என்னுடைய நியாய தீர்ப்பு இயேசுவை போல சிலுவையில் அறையக்கூடாது, என்னை தலைகீழாய் அறிய வேண்டும் என்று தேவநாமத்தை உயர்த்த நான் கரங்களை தட்டி, நீ சிலுவையிலே பாவத்தில் விழுந்திருக்கலாம், கட்டப்பட்ட அனுபவத்தில் விழுந்திருக்கலாம், நிந்தையிலே விழுந்திருக்கலாம். எங்கே கடக்கின்ற பாவங்கள், எங்கே கடக்கின்ற அக்கிரமங்கள், எங்கே கடக்கின்ற போராட்டங்கள், எங்கே கடக்கின்ற வெல்லுவிளிகள் உன்னை அழிக்காம, உன் புருஷனை அழிக்காம, உன்னை கொலை செய்யாம நித்திய ராஜ்யத்துக்கென்று என் ஆண்டவர் உன்னை எடுத்துக்கொள்ளபடியினாலே, கொண்டபடியினாலே உனக்கு சில துன்பத்தை தந்து, வேதனை தந்து, அந்த பாவத்தை உன்னை உண்மையிலே நிவர்த்தி செய்யும் போது கஷ்டம் இருக்கும், பாடுகள் இருக்கும், வேதனை இருக்கும், அவமானம் இருக்கும், சஞ்சலம் இருக்கும். வேற ஒன்றுமல்ல, கர்த்தர் உன்னை புதிய பாத்திரமாய் கழுவி சுத்திகரிக்க இயேசு உன்னை தேடி வந்திருக்கிறார். ரிபாலா தரஷத ரகமம தரகபப கரங்களை தட்டி ஆவியான வெளிப்படுக, ஆவியான வெளிப்படுக, ஆவியான வெளிப்பட்டு கொண்டிருக்க, ஆவியான கிரியைகள் வெளிப்பட்டு கொண்டிருக்க. ஐயோ கடத்தல மாட்டிக்கிட்டேனே, ஐயோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டேனே, ஐயோ நோயில மாட்டிக்கிட்டேனே, ஐயோ துன்பத்தில மாட்டிக்கிட்டேனே, ஐயோ எதிர்கால மாட்டிக்கிட்டேனே, ஏதோ ஒண்ணு மாட்டிக்கிட்டேனே, கணவனால மாட்டிக்கிட்டேனே, மனைவியினால மாட்டிக்கிட்டேனே என்று சொல்லி கவலைப்படுகிற தேவ பிள்ளையே, உன்னை அழிக்காமல் தப்புவிப்பதற்காய் சில தண்டனை மூலம் உன்னை உருவாக்கி மீண்டும் உன்னை சிலுவையிலே அறையும்படி உன் பாவத்தை, உன் அக்கிரமத்தை, உன் அநியாயத்தை எல்லாத்தையும் சிலுவையில் அறைந்து ஒரு புது மனுஷனாய் உன்னை கடைபிடித்து நடத்த இயேசு இந்த உபவாச வேளையிலே உன்னை தேடி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? நம்மளை மரணத்துக்கு வச்சிருந்ததாக்கும், நம்மை அழிவுக்குன்னு வச்சிருந்ததாக்கும். அப்ப அழிந்து போனா
ஆவியின் ராஜ்யங்களை குறித்து மிக கவனிக்கணும். ராத்திரியிலே நான் அதை கொஞ்சம் சிந்தித்தேன். இந்த ஜீவன் போகும்போது ஆவிக்குரிய ராஜ்யத்தில் போக போறீங்க. அந்த ஆவிக்குரிய ராஜ்யம் கொடுமையா இருக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரியாய் தேவனுடைய மரணம் இல்லாவிட்டால், கிறிஸ்து மரித்தது போல நீங்கள் நானும் மரிக்கால் விட்டால், ஆவிக்குரிய மரணம் சரியா இல்லாவிட்டால், நீங்களும் நானும் ஆவியிலே கொடூரமாய் தத்தளிப்போம். மெய்ப்பனை தேடி என் மெய்ப்பனை தேடி ஆவிலே தத்தளிக்காதபடி இருக்க வேண்டும் என்றால் இன்றைய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை தேவ பிள்ளைகள் கேட்டே ஆக வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான சபைக்கு சொல்லுகிறார். ஆமென். பணம் சம்பாதிக்கலாம், சுகத்தை சம்பாதிக்கலாம், லட்சக்கணக்கான ஆடுகளை மேய்க்கலாம், எல்லாம் செய்யலாம். எது செய்தாலும் இந்த ஆவி அங்கே அலைந்தால் நீ பிசாசின் கையிலே பிடிபடுவாய். ரொம்ப ஜாக்கிரதை. அந்த ஆவி அலைகிறதெல்லாம் பிசாசின் கையிலே பிடிக்கப்படும். இந்த ஆவி ஃப்ரீடமாய் கிறிஸ்துவோடு வாழ்ந்தால் நீ தேட வேண்டாம், அவரே அந்த ஆடை கண்டத்துவார். என் ஆடு, என் பிள்ளை. ஹல்லேலூயா. மரணத்தை குறித்து மிக கவனமா இருக்க வேண்டும். இன்னும் நம்ம கொஞ்ச காலம் தான் வாழ போறோம், அதிக காலம் ஒன்றும் கிடையாது. ரகசியங்களை அறியாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு. நீங்க நீ வாழ்றதே ஆவியின் காரியத்தில். அந்த ஆவியை சிறைபிடித்து ஒரு பாதாளத்துள்ள கொண்டு போன எப்படி நீங்க தாங்குவீங்களா? ஆவியை சிறைபிடித்து நரகத்துக்கு என்று சொல்லி எழுதினா தாங்குவீங்களா? அன்னை கள்ள சபைகளுடனே விடுதலை ஆக்குமா? கள்ள மேய்ப்பனுடனே விடுதலை ஆக்க முடியுமா? ஐயோ, வாக்குத்தத்தம் பண்ணி பண்ணி என்ன கொண்டுட்டானே, கால வண்டிகளை எல்லாம் இழுத்து இழுத்து எங்களை கொண்டுட்டாங்களே, பூவும் மாலையுமாய் போட்டு என்னை ரட்சிப்படையாம பொல்லாத அந்த பாஸ்டரை கொண்டுட்டானே என்று சொல்லி அழும் காலம் அநேகருக்கு வருகிறது. நீ தப்பித்துக் கொள்ள பரிசுத்த ஆவியான சொல்லி இது ஒரு ஆராதனையிலோ ஜபத்திலேயோ ஒரு பாடல்ல நிக்கிறது அல்ல. இது ரொம்ப கவனமாய் போகனுக்கு மாத்திரம் தான் தப்ப முடியும். ஆவியின் ராஜ்யத்தில் போதும் கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தேவன் என்னை குற்றமற்ற பாத்திரமா எண்ணுவதற்கு, என்னை குறித்து அவருக்கு ஒரு களங்கம் இல்லாமல் இருப்பதற்கு, பேதுருவே நீ என்னை மறுதலித்தாய் அல்ல என்று சொல்லி ஒரு கேள்வி நீ அவர் கேட்க கூடாமல் இருப்பதற்கு தன்னை தலைகளாய் சிலுவையிலே அடிக்க வைத்து ஆண்டவருக்கு செய்த பாவத்தை நிவர்த்தி செய்தான் பேதுரு. அதே போல பாவங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கடக்குமானால், அக்கிரமங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கடக்குமானால், ஆண்டவரை நோக்கி இந்த தண்டனை போராது, இந்த தண்டனை போராது, உமக்கு பிரியமாய் நடப்பதற்கு என்னென்ன தண்டனை நான் அனுபவிக்கணுமோ அந்த தண்டனைகளை தந்து பரலோகத்தில் என்னை வைக்கும்படி என் பிதாவாகிய ஆண்டவரை நோக்கி நீ போடு. அது தண்டனை வருங்காலம் நிவர்த்தி செய்து உன்னை பொன்னை போல கர்த்தர் உன்னை உயர்த்தி வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆவிக்குரிய அறிவு தேசத்திலே குறைவு, ஆவிக்குரிய அறிவு பாஸ்டர்ஸிலே குறைவு, இந்த ஆவிக்குரிய அறிவு மூப்பர்களிடத்திலே குறைவு. ஆவிக்குரிய அறிவு குறைகிறதுனால இந்த வசனம் கஷ்டமா இருக்கும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய அறிவு உள்ளவங்களுக்கு தெரியும் இப்படித்தான் பிழைக்க வேண்டும் சொன்னா, ஒரு நாள் நீங்க எத்தனை பாவம் செய்யறீங்க? சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நாள் 5 பாவம் 10 பாவம் நம்ம செய்வோம். வாயினால போய் ஏதாவது சொல்லிட்டு இருப்போம். இந்த பாவத்தை நீங்க கூட்டி பாருங்க, இந்த பாவத்தை மரணம் வரை கூட்டி பாருங்க, கடல் போல கடக்கும். அல்லேலூயா. கடல் போல கடக்கும். அப்ப இந்த பாவத்தை மறைக்க வேண்டும் என்று சொன்னால் சாத்தான் சீக்கிரமா விட மாட்டான். இந்த பாவத்தை கொண்டுதான் முன்ன நிறுத்துவான். ஏன்னா உங்களை அழிப்பதற்கு தான் கிரியை செய்வான். அப்ப இதை புரிந்து கொள்ள வேண்டும். பாவம் எங்க தீரும்? எதுல தீருகிறது? ஜபத்தினாலே, ஆராதனையினாலே, கண்ணீரினாலே, உதடுகளின் துதிகளினாலே, திருவசனத்தை கேட்கிறதுனாலே, அதன் மூலம் பயிற்சி பண்ணி இனி நான் பாவம் செய்யக்கூடாது என்று முடிவெடுக்கிறதுனால மாத்திரம்தான் கர்த்தர் உங்கள் பாவத்தை தீர்ப்பார். அல்லேலூயா. அதனால உங்களை ஆவிக்குரிய மகனாக மாற்றுவதற்கு சில சிக்ஷைகள் வந்திருந்தால், சில சிக்ஷைகள் வேலை இல்லாம, தொழில் இல்லாம, பண நஷ்டங்கள், உபத்திரங்கள், அவமானங்கள் வந்திருந்தா நீ சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு நீ அந்த பாவ மீட்படைவதற்கு பேதுரு ஒரு முன்மாதிரி தேவ சபைக்கு வைத்திருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா.
இது எத்தனை பேர் புரியுதுங்க? இல்லைன்னா கண்டிப்பா அவர் வந்து ஆவிக்குரிய மனுஷன் ஆகாம தலைகளாக விட மாட்டார். பயம் இருந்திருக்கும், பயம் இருந்திருக்கும். பயம் இல்ல காரியம், தேவன் அவரும் கனெக்ஷன் ஆக்கிட்டாங்க, கர்த்தர் அவரை தொடர்பு வச்சுட்டாங்க. இந்த ஆவிக்குரிய நிலைமையில நீங்கள் வர வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து கர்த்தர் சொல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஒரு சகையை பார்த்தீங்கன்னு சொன்னா இச்சை உள்ள மனுஷன். ரேஷன் கார்டு, கோல்டன் மேல, பணத்தின் மேல, அடுத்தவன் சொத்தின் மேல, எல்லாத்திலும் ஒரு இச்சை உள்ள மனுஷன். இப்ப நம்ம சபையில ரொம்ப இச்சை உள்ளவங்க நிறைய இருக்கிறாங்க. ரொம்ப இச்சை, ரொம்ப இச்சை. சில ஆரும் இச்சை விட்டாத மாறல. அல்லேலூயா. இச்சையில சம்பாதிக்கிறது போயிடும். இச்சை என்பது நிரந்தரமா காரியம் வாய்க்காது. இச்சையில எதை செய்தாலும் அது போயிடுங்க. அது கொஞ்ச காலம் தான். கர்த்தர் தருகிறதான் பூரண ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கர்த்தர் தருகிறதுல கர்த்தருடைய சொந்தம் இருக்கும். கர்த்தர் தருகிறதுல எல்லாத்திலும் கர்த்தருடைய சொந்தம் இருக்கும். அல்லேலூயா. மற்றதெல்லாம் வேஸ்ட். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு சகைக்கு மாத்திரமல்ல, அநேக சகைக்கு சொல்லுகிறார். அவன் மனுஷன் இச்சை உள்ளவனா இருந்ததுனால எல்லாத்தின் மேல ஆசை இருந்தது. அல்லேலூயா. எல்லாத்தின் மேல ஆசை. இந்த ஆசை ஆண்டவர் கண்டார். இயேசு கிறிஸ்து கூட போனதான் உண்டு, கொஞ்ச நேரம் நடந்து போனதான் உண்டு. வாய்மொழி கொடுத்தா, பேசினா, உன் வீடு எல்லாம் சின்னதா ஆண்டவர் பேசியிருப்பா. இப்ப பைபிள்ல கொஞ்சம் தான் இருக்குது. நான் ஒரு மனுஷன் கூட போகும்போது உடனே அங்க போய் அதைச்சு இதைச்சுன்னு சொல்ல முடியாது. தூரோடி தான் வருவோம். இவரும் தூரோடி தான் வருகிறார். வந்துட்டு தான் உள்ள கருத்துக்களை சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆனபடி இச்சை உள்ள மனுஷன் கிறிஸ்துவின் வார்த்தை கேட்டு புரிந்து கொண்டு அந்த இச்சையாய் சம்பாதித்ததை எடுத்து தூக்கி தூர போடுகிறான், கொடுக்கிறான். எத்தனை புரியுது? அல்லேலூயா. அருகதை இல்லாமல் தந்தது, அருகதை இல்லாத தந்த வேலை, அருகதை இல்லாத தந்த தொழில், அருகதை இல்லாத இடத்துல தந்த பணம், அருகதை இல்லாத இடத்துல தந்த சமாதானம், அருகதை இல்லாத தந்த வாகனங்கள், இது ஒன்று நம் அருகதைக்கு பாத்திரவன் அல்ல. நம்முடைய பிதாக்கள் மரணத்தை நமக்கு தள்ளி வைத்த போது கர்த்தருடைய கிருபையினாலே இதை தேவன் நமக்கு பாவம் பார்த்து தந்த சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய அப்பனுடைய அம்மாவுடைய அக்கிரமங்களை பார்த்தால் உங்களுக்கு தெரியும். அவர்கள் கிறிஸ்துவை அறியாமல் பல பல சபைகளுக்கு போய் ஒன்னும் தெரியாம மரணத்துல ஒரு வஸ்துவும் அறியாம மரித்து போனார்கள். அந்த இடத்திலே நம்மை கர்த்தர் நேசித்து இந்த அளவிலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான சபைக்கு நான் சொல்றேன், அவன் இச்சை உள்ளவன் தான், இச்சைக்காரன் தான். ஆனா எப்போது இயேசுவை சந்தித்தானோ 4 இரட்டியாய் திருப்பி கொடுத்தான். கரங்களை தட்டுவோம். அதான் ஒரு மனுஷனுடைய இச்சைக்குரிய மாற்றம். அதான் ஒரு மனுஷனுடைய ரகசியம். அதான் ஒரு மனுஷனுடைய ரகசியம். கர்த்தர் தந்தா, கர்த்தர் தந்தா அவர் எடுப்பா. அவர் கேள்விகளை கேட்பதற்கு முன்னே 4 இரட்டியாய் கர்த்தருக்கென்று செய்து முன்னேற உன் ஆத்மா ஆவிக்குரிய ஆத்மமாய் மாற கர்த்தர் உன்னை அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நீங்க லூக்கா 19 படிச்சது, அங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவன் 4 இரட்டியை கொடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர்ட்ட பணத்தை பொக்கிஷத்தை காட்டின உடனே ஆண்டவர் சொல்லுறா, நீயும் ஆபிரகாமுடைய குமாரனா இருக்கிறாய். இழந்து போனதை தேடி வந்தேன், இழந்து போனதை தேடி வந்தேன். சத்தியம் அறியாமல் இருக்கிற தேவ பிள்ளையே, சத்தியத்தை புரியாமல் இருக்கிற தேவ பிள்ளையே, நீ இழந்து போனதை நான் தேடி வந்து எதை நான் மீட்டெடுக்கணுமோ உன் ஆத்மாவை மீட்டெடுக்கத்தான் இந்த பூமியில வந்தேன் என்று ஆண்டவராய் கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. அதுவரை பிசாசன் கட்டில் இருந்த மனுஷன், பிசாசன் பிடியில் இருந்த மனுஷன் ஆண்டவரை கீழ்ப்படிந்து இதை எடுத்து திருப்பி கொடுத்த உடனே ஆவிக்குரிய மனுஷனாய் மாறுகிறான். கரத்தை தட்டி கர்த்தர் ஆவிக்குரிய மனுஷனாய், நிறைவுள்ள மனுஷனாய், நல்ல மனுஷனாய், தேவன் பிரியப்படுகிற மனுஷனாய் அவன் மாறுவது போல சபை ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ இயேசு உன்னை அழைக்கிறார். இயேசு உன்னை அழைக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ இயேசு உன்னை அழைக்கிறார். கண் கண்ட இடத்துக்கு போகாம கண் கண்ட காரியங்களை செய்ய
செய்யாம வேஸ்ட் வாழ்க்கை வாழ்வாம ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ மகளே திருப்பி வா, திருப்பி வா. மாம்சத்துக்குரிய வாழ்க்கை வாழ சந்தோஷமா தான் இருக்கும், இன்பமா தான் இருக்கும், அது மரணத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லி நீ திருப்பி வாருங்கள், திருப்பி வாருங்கள். இது ஒன்றும் போதாது, இது ஒன்றும் போராது. இந்த ஆராதனை, இந்த ஜெபங்கள் வேறு ஒன்றுமல்ல, கர்த்தர் பரலோகத்தில் பேச வைப்பதற்காய், பரலோகத்தில் பேச வைப்பதற்காய் 2-3 பேர் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துற இடத்திலே நான் பேசும்படி. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ்லாம். செல்லக்கிளி ஆராதனை எல்லாம் இருக்கட்டும், செல்லக்கிளி வார்த்தை எல்லாம் இருக்கட்டும், அது கொண்டு ஒன்றும் பறத்து போக முடியாதுங்க, அது ஒன்று போக முடியாதுங்க. ஆனபடி நீங்கள் ஒரு ஷகையை போல மனம் திரும்ப வேண்டும். 4 கட்டி கொடுத்து கத்தரவனை ரட்சிப்பின் மகனாய் மாற்றினார். ஆமென். தலைகீழாய் அடிக்க ஒப்பு கொடுத்ததுனால கத்தரவனுடைய சகல பாவத்தை மன்னித்து மறுபத்துக்கு அவனை எடுத்துக்கொண்டார். பைசலா. இது ஈஸியில முடிகிறதல்ல மகளே, இது ஈஸியில நிக்கிறதல்ல, இது கிறிஸ்தவம் ஈஸி அல்ல. நான் பேசுற வார்த்தை சத்தியம் என்பதை நீ வீட்டுல ஜெபிச்சு கேளு. கத்தர போது பேசுவா. இது கடைசி காலம். அந்த இடத்தின் மேல, இந்த சபையின் மேல இருக்கின்ற நியாயபதியை தப்புவிப்பதற்காய் இயேசு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் நியாயபதியில தான் இருக்கிறாங்க மக்கள், இன்னும் நியாயபதியில தான் இருக்கிறாங்க. விபச்சார நியாய தீர்ப்பு, வஞ்சிக்கிற நியாய தீர்ப்பு, குற்றம் சொல்லுற நியாய தீர்ப்பு, குழப்பங்களை உண்டாக்குற நியாய தீர்ப்பு, கரைப்படுத்துற நியாய தீர்ப்பு, பரிகாசம் பண்ணுற நியாய தீர்ப்பு எல்லாம் இருக்கத்தான் செய்யுது. ஆமே, ஆமே. பிரைஸ் எல்லாம் 3 ஆண்டு காலம் இயேசுவை என்னெல்லாம் சொன்னார்களோ அதை போல எல்லா பரியாசமும் உண்டு. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். நேற்று ஒரு மனுஷனுடைய மனைவிக்கு சுகம் இல்லைங்க, கொஞ்ச நாள் ஆச்சுங்க. அந்த மனுஷன் இப்ப என்னன்னு தெரியல, எங்களை பார்த்த உடனே நாங்களா நோய் கொடுத்தோம், நாங்களா நோய் கொடுத்தோம், நம்ம அதுக்கா வந்தோம். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. இன்னொரு பார்க்கும்போது அப்படித்தான் 10 வருஷம் நம்முடைய ஆராதிச்சிருக்கிறாங்க, ஜெபிச்சிருக்காங்க. அந்த முகம் வந்து பயங்கர பிசாசன் கட்டளை ஆயிடுச்சு. ஆமே. உனக்கு என்ன பலம் இருக்கு? நீ வாழ போறதே 10 வருஷம், வாழ போறதே 10 வருஷம். இங்க ஏது மனைவி, ஏது பிள்ளைகள், ஏது அவர் ரட்சிக்கப்பட்டா சந்தோஷம் பரலத்துக்கு போவா. நீ ரட்சிக்கப்பட்டா நீ சந்தோஷம் போவா. நோயின் துன்பம் எல்லாருக்கும் வரும், விசுவசிக்கணும், பதறான். அது கண்டிப்பா கர்த்தர் கை கொடுத்து ஆக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆத்மீக என்ன செய்வான்? நோயா மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆத்மீக பெண் என்ன சொல்ல? ஒப்பு கொடுக்கிறேன், எடுத்துக்கொள்ளும். அல்லேலூயா. ஆத்மீகம் இல்லாத என்ன செய்வான்? அல்லேலூயா, தோற்று போய் விடுவான். ஆமே. பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு பேசிக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யூதாஸ், யூதாஸ் சில நாட்களாகவே சோர்ச்சலுள்ளான், ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்பட்டவர். ஒரு மரியாள் பரிமள தைலத்தை கொண்டு காலில் ஊற்றி அவரை வந்தனம் பண்ணும் போது ரகசியம் அவளுக்கு தெரிந்து விட்டது. இவன் வந்து குற்றம் சொல்லுகிறான், குற்றம் சாட்டுகிறான் இயேசுவை குறித்து. அல்லேலூயா, ஆமே. இயேசுவை குறித்து குற்றம் சாட்டுகிறான். இது தேவையா? என்ன விலைக்கு விட்டு தரித்திரத்து கொடுக்கலாம் அல்லவா என்று சொல்லி. இந்த எண்ணெய்க்கு தகப்பனே அவர் தான், இந்த ஆசீர்வாத தகப்பனே அவர் தான், அவருடைய பாவம் என்று கொடுத்ததே அவர் தான். இது எல்லாம் அவருடைய. அவருக்கென்று நீ எதனை செய்தாலும் ஒன்னை இழக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் ஆவிக்குரிய மனுஷன் இல்லாம மாம்சத்தில் இருந்ததுனால குற்றம் சொல்றான். அந்த மாம்சத்தில் இருந்ததுனால என்ன செய்யறான்? ஓடி போய் பிரதானிகளுக்கிட்ட போய் காட்டியும் கொடுத்தான். மாம்சத்தில் இருக்கிறதுனால சாத்தான் உள்ளே புகழ்ந்த போது காட்டி கொடுக்கிறான். இவர் தான் அவர் என்று சொல்லி முத்தத்தினால காட்டி கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப இவர் என்ன ஆராதிச்சிருப்பாரு? இவர் என்ன ஜெபிச்சிருப்பாரு? எப்படி இயேசுவை பின்பற்றி இருப்பாரு? அல்லேலூயா, ஆமே. இயேசுவை பின்பற்றி இவ்வளவு அற்புதங்கள் அடையாளங்களை கண்ட யூதாசே ஏன் ஆண்டவர் புரிந்து கொள்ள முடியல? அதனால காட்டி
கொடுக்கிறான். ஆனா இயேசுவுக்கு நியாய தீர்ப்பான்னு சொல்லி அறிவிக்கப்பட்ட உடனே அவன் மனஸ்தாபப்படுகிறான். இங்கே ஒரு மனுஷன் மனஸ்தாபப்பட்டு சிலுவையில் அடிக்க ஒப்பு கொடுக்கிறான். இங்கே ஒரு மனுஷன் மனஸ்தாபப்பட்டு 4 கட்டிய கொடுக்கிறான். இங்கே ஒரு மனுஷன் மனஸ்தாபப்பட்டு 4 தூங்கி செத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இங்கே இவன் ஓடிப்போய் நியாய தீர்ப்பை அறிந்தவுடனே மனஸ்தாபப்பட்டு ஒரு கயிறெடுத்து தூங்கி செத்தான். இவனுக்கு வந்திருக்கலாம் இல்ல, ஏன் வரல? இவனுக்கு வந்திருக்கல, ஏன் ஆண்டவர் அனுமதிக்கல? பூரண பாவம் நிரம்பி இருந்தது யோசாசுக்குள்ள. அல்லேலூயா. பூரண பாவம் அவனுக்குள்ள நிரம்பி இருந்ததுனால அக்கம் வரவில்லை. சரி, இப்ப ஆராதிக்க முடியலையா? பூரண பாவமாக்கும். ஜெபிக்க முடியலையா? பூரண பாவமாக்கும். சபைக்கு வர முடியல, பூரண பாவம் நிறைஞ்சாக்கு இருக்கிறது. அல்லேலூயா. சிலுவை எடுக்க முடியலையா? பூரண பாவம் நிறைஞ்சிட்டு. நுகம் சுமக்க முடியலையா? பூரண பாவம் நிறைஞ்சிட்டு. கட்டைக்கு இரையா வச்சிருக்கிறார். இந்த பூரண பாவம் நிறைஞ்சவங்கிட்ட இயேசுவுக்காக ஒண்ணும் செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாரு. ஆமென். இந்த பூரண பாவம் எந்த மனுஷனுக்குள் நிரம்புகிறதோ பின்னே அவனுக்கு துதி வேண்டாம், பின்னே அவங்க சோத்திரம் வேண்டாம், பின்னே அவங்க பாடல் வேண்டாம், பின்னே அவங்க ஜெபம் வேண்டாம். ஒண்ணுமே தேவையில்லை. காரியம் முடிஞ்சிடுச்சு. உனக்கு நான் பரலோகத்தை தர முடிஞ்சிடுச்சு. அதுக்கு நீங்கள் போகக்கூடாது என்று கர்த்தர் சொல்ல. சபை அதுக்கு நீங்கள் போகக்கூடாது என்று கர்த்தர் சொல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்லும் போது 85% இந்த சபையிலே மனம் திரும்பாத மக்கள் இருக்கிறீங்க. 85% சத்தியத்தை அறிந்து மனம் திரும்பாம இருக்கிற மக்கள் இருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் நான் மீண்டுமாய் இந்த சுவிசேஷத்தை பேசி உங்களை திருப்பி கொண்டு வர பார்க்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்ல. அல்லேலூயா. ஓகே, எத்தனை பேர் புரியுது? இப்ப புரிஞ்சா உங்களுக்கு? அந்த ஆளு ஏன் சபைக்கு வரல? ஒரு ஆளை போய் கர்த்தர் வந்து அட்டி கூட்டத்துனா ஒரு கம்பெடுத்து கொடுத்து சபைக்கு இழுத்துட்டு வர தரிசனம் கண்டுட்டாரா? கண்ட உடனே சொல்லுவாரு, அடுத்த வாரம் நான் சபைக்கு வந்துடுவேன். அல்லேலூயா. அடுத்த வாரம் குடிதான், அதுக்கு அப்பத்தி வாரம் குடிதான். மனைவிக்கு சுகமானா உன்னோட சபைக்கு வருவேன், அப்பவும் குடி. ஏன் ஆண்டவர் அவனை அனுமதிக்கல? சிந்திக்க வேண்டும். ஏன் அந்த பாத்திரத்தை தேவன் கொண்டு வர அனுமதிக்கல? தேவன் அனுமதித்தா கண்டிப்பா வந்திருக்கணும், வருவாங்க. என்னை அனுமதித்தால் சரி, அனுமதிக்கிற பாத்திரம் கண்டிப்பாய் வந்திருக்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். சபையில வருகிறது எதுக்கு? சபையில் நம்மை பரிசோதிக்க, நம்மை தன்னைத்தானே நியாய தீர்ப்பு உண்டாக்கி வெளியே வருவதற்கு, நம்மை ஞானம் அடைவதற்கு தான் நம்ம சபைக்கு வருகிறோம். அல்லேலூயா. இதுக்கு தான் சபைக்கு வருகிறோம், இதுக்கு தான் பாடுகிறோம், இதுக்கு தான் துதிக்கிறோம். அப்போ தேவனுடைய அறிவு ஒரு குடும்பத்துல ஒரு பிள்ளை கிட்ட எனக்கு கிடையாது. இல்லைன்னு சொன்னா நம்ம கைவிடப்படுவோம். வேதம் சொல்றது தேவனால் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். நீங்கள் பிதாவினால் எல்லாரும் போதிக்கப்பட்டு அப்படின்னு சொன்னா டிஸ்கஷன். பிதாவோட நீங்க ஒவ்வொரு நாளும் உறவில இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த உறவு போச்சுன்னு சொன்னா பாவம் நம்ம மூடிக்கொள்ளும். அதனால தான் அந்த உறவில நீங்க என்ன செய்யணும்? புதுப்பிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்ல. இந்த உறவுல புதுப்பிச்ச எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும், எவ்வளவு நிம்மதியா இருக்கும், எவ்வளவோ கவலை இல்லாம இருப்போம். ஒரு மிகுந்த சந்தோஷம் நமக்குள்ள உண்டாகும். அல்லேலூயா. ஆமென். இப்ப ஜெபத்துல ஒரு 5-6 பேர் வாரீங்க சாயங்காலம் ஜெபத்துக்கு. சாத்தானும் போராட்டம் ஜெபிக்க விடக்கூடாதுன்னு வெக்கமா இல்ல உங்களுக்கு? பக்கத்துல இருக்கிறீங்க, ஏன் கொஞ்சம் ஜெபிச்சான்னு அதுக்கு ஒரு கஷ்டம், அதுக்கு ஒரு பாடு, அது போர், அதுக்கு ஒரு சொல்லுங்க போர். அல்லேலூயா. அதுக்கு ஒரு போர். அப்ப என்ன ஆத்மீகம் நம்மகிட்ட இருக்குது? என்ன ஆத்மீகம் இருக்குன்னு கேட்க. அல்லேலூயா. ஜெபித்த ஒரு வருஷம் ஒரு பிள்ளை கண்டினியூ ஜெபத்திலே இருந்து ஜெபிச்சு பாரு. அந்த வருஷத்துல ஆத்மீகத்தை கண்டிப்பா அறிந்து கொள்ள முடியும். அந்த வருஷ ரகசியங்கள் அறிந்து கொள்ள முடியும். அந்த வருஷத்துல ஒரு ஊழியக்காரி ஆக முடியும். அந்த வருஷத்துல ஊழியக்காரன் ஆக முடியும். ஜெபத்தை கண்டினியூ பண்றவங்க மேல கர்த்தர் கரிசனை இல்லாம இருக்கிறாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. கடிந்து கொள்றேன்னு சொல்லாங்க. சுற்றிலும் தானே இருக்கிறீங்க. தேவ ரகசிய அறிவதற்கு தானே ஜெபிக்க வந்தோம்.
இல்லையா? தேவ ரகசியத்தை அறியத்தானே ஜெபிக்க வந்திருக்கோம். ஜெபிக்காம அது வருமா? துதிக்காத வருமா? அப்ப அது எதனால வருகிறது? ஜெபிக்கிறதுனால. தாகம் உள்ள மேல தண்ணீரை, ஜீவ தண்ணீரை ஊற்றுக. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அந்த ஜெபம் என்ன செய்யணும் தெரியுமா? நம்முடைய பாவத்தை எல்லாம் கழுவுங்க, பாவத்தை எல்லாம் சுத்திகரிக்கணுங்க, புது எண்ணத்தை உண்டாக்கும், புதிய தீர்மானத்தை உண்டாக்கும். பழைய தீர்மானத்தை தூக்கி தூர போட்டு புதிய தீர்மானத்தை உண்டாக்கி உன்னை உயிரோடு எழுப்புவதான் ஜெபம். அந்த ஜெபம் உனக்குள்ள வரவிடாதபடி சாத்தான் தடை பண்ணா ஆபத்து வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். எனக்கு நேரம் உண்டு, 1:30 மணிக்கு வீட்டுல இருக்கலாம். அந்த ஜெபம் எதுக்கு பண்றேன்னு சொன்னா, சாத்தானை தோக்கடித்து சபை எடுப்பதற்காக, சில மக்களை உயிரோடு கொண்டு வருவதற்காக, சில மக்கள் வெற்றி அடைவதற்காக, சில ரகசியங்கள் சபைக்குள்ள புதுசாய் வருவதற்கு தான் அந்த ஜெபத்தை நடத்துவோமே தவிர வேற ஒன்றுமில்லை. சாத்தான் ஜெயித்த பொல்லாத இச்சைகள் இருந்து விடுதலை ஆக்குவதற்கு அந்த ஜெபம் நமக்கு தேவை என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா. முடிக்க போறோம். பிழையாம் என்று சொல்ற ஊழியக்காரன் பிழையாம், நீங்க யூதா புஸ்தகத்துல படிச்சவங்களுக்கு தெரியும். அதை கொஞ்சம் எடுத்து நான் விட்டுட்டேன் மீண்டும். அந்த பிழையாம் என்று சொல்ற ஊழியக்காரன் பாலாக்கு ராஜாவுக்கிட்ட என்ன ரகசியம் சொன்னான் சபையை தோக்கடிப்பதற்கு? சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அவனுக்கு யூதா எழுதியிருக்கிறான், பேதுரு எழுதியிருக்கிறான், எல்லாருமே எழுதியிருக்கிறாங்க அவனை குறித்து. நல்ல இதுல நல்ல ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறதுனால மாத்திரம் அவன் ஊழியக்காரன் ஆக முடியாது. ஒரு ஜெபிக்கிறதுனால மாத்திரம் ஊழியக்காரன் ஆக முடியாது. ஒரு பாடுகிறதுனால, செய்தி கொடுக்கிறதுனால ஒரு ஊழியக்காரன் ஆக முடியாது. கர்த்தருடைய தண்டனை ரொம்ப கவனிக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு மனுஷனுக்காக அழித்து ஒரு கிராமத்தை நான் காப்பாற்றுவேன். ஒரு நாட்டை காப்பாற்ற ஒரு கிராமத்தை அழித்து நான் காப்பாற்றுவேன். அது கர்த்தருடைய காருண்யம். அதுல நீங்கள் இருக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லி. ஏன்னு சொன்னா, நீங்க பிறந்த இடம் இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறது. நீங்கள் வாழுகின்ற இடங்கள் இன்னைக்கு அப்படித்தான் இருக்குது. நீங்கள் ஆவிக்குரிய சபைகளுக்கு வந்தும் இன்னைக்கு நீ பிறந்த இடத்தில் அதே மேனியாதான் உலகம் இருக்கிறதே தவிர, மனுஷன் இருக்கிறானே தவிர ஒருவரும் தப்பிக்க முடியாம இருப்பது ஆவிக்குரிய நிலைமை உங்களுக்கு எனக்கு அறியவில்லை. ஆவிக்குரிய நிலைமை அறியல. 25 வயசுல தொடங்கணும் மரணம் வர அந்த இருப்பாக்கம். 15 வயசுல கண்டுபிடிச்சோம் மரணம் வர அதே இருப்பாங்க. அப்ப எப்படி ஆவிக்குரிய நிலைமை கണ്ടെத்த முடியும்? அப்ப இந்த பிழையாம் என்று சொல்லுறது நல்ல ஒரு தீர்க்கதரிசி. தேவனால் ஏற்படுத்த மனுஷப்பட்டவன் சபிக்கவனை சபிப்பான், ஆசீர்வதிக்க. அப்போ இஸ்ரவேல் ஜனத்தை சபிக்க விடாதது யாரு? சொல்றேன், யாரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சபிக்க விடவில்லை. அவ சபையை சாத்தான் எப்போதுமே சபிப்பதற்கு, நம்மை சபிப்பதற்கு தான் அவன் வாஞ்சியா இருக்கிறான். ஆண்டவரை தேவன் சொல்லுகிறான், நான் ஆசீர்வதிக்கிறேன் சபையை, என் பிள்ளை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி நிற்கும்போது நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் உனக்கிட்ட பிராமிஸா சொல்ல வேண்டும், செல்லமே என் மகளே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். எத்தனை பேர் புரியுதுங்க? நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி உன் ஜெப வேளையில கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தால் நீ கைவிடப்பட்டவள் அல்ல. அழகாதான் பேசினார். நான் என் கர்த்தர் சொல்லாம ஒன்னும் செய்ய மாட்டேன். கர்த்தர் சொல்லாம ஒண்ணு நான் செய்ய மாட்டேன். மந்திரிகள், பிரதானிகள், பிரபுக்கள், எம்எல்ஏக்கள், ராஜா வரவேற்பு. ஒரு நிமிஷம் பார்த்தா ராஜாவை சந்தோஷப்படுத்துவதற்கு, ராஜாவை திருப்திப்படுத்துவதற்காக என் கர்த்தரை மறந்து போட்டான். மறந்ததுனால சொன்னார், இந்த சபையை கெடுப்பதற்கு, இந்த சபையை அழிப்பதற்கு ஒரு ஆலோசனை. அழகுள்ள பெண்களை, அழகுள்ள ஆண்களை விட்டு அழகுள்ள பெண்களை வசீகரித்து நீ கொண்டு, இதனாலே கர்த்தருடைய கோபம் சபை. இச்சை ரோகங்களினால அந்த வாதை சபையில கொஞ்சம் பேரை கொன்றுவிடும் என்று சொல்லி தந்திரமாய் ஊதிவிட்டு போய்விட்டான். என்னை ஆல்மோஸ்ட் தந்திர ஊழியக்காரர்கள், ஆல்மோஸ்ட் சபையை அழிக்கிற தந்திர ஊழியக்காரர்கள், என் ஜனங்கள் அதை அறியாம
அந்த இச்சை போதனை, இச்சை ரகசியம், இச்சை பாடல் கட்டப்பட்டவர்களாய் ஜனங்கள் கிடக்கிறார்கள். நீங்கள் அதிலிருந்து கட்டவித்து வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆவியின் ராஜ்யங்கள்ல போகும்போது விரையல் உண்டாகும், நடுக்கம் உண்டாகும், பதற்றம் உண்டாகும். உனக்கு கர்த்தர் எனக்கு தந்தது பாவ மீட்போட அந்த இரத்தத்தின் வழியாய் வா என்று சொல்லிதான் அந்த மரணத்தை ருசி பார்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த செய்தி எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது பாஸ்டர், நான் என்ன செய்வேன்? அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆவியின் ராஜ்யங்களுக்கு போகும்போது மோதும் பிசாசு வந்து, நீ ஆவியில் எழும்பி போகும்போது பிசாசு வந்து மோதும். நீ இங்கே ஆத்மீகனாய் இருக்கும்போது அந்த பிசாசு நொறுக்கி போடும். ஆவிக்குரிய மேனி, கைகளை தட்ட மாட்டீங்களா? ஆவிக்குரிய மேனி, ஆவிக்குரிய மேனி, தேவ சாயல் பிசாசு கிரியைகளை, ஆவியின் மண்டலத்தை நொறுக்கி போடும். அதன் ஆவிக்குரிய மேனி. கரங்களை தட்டி ஆவிக்குரிய மேனி அடைய கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆவிக்குரிய ரகசியத்தை அறிய கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆவிக்குரிய சிந்தனை கர்த்தர் அழைத்திருக்கிறார். பாவத்தின் கட்டுகளில் இருந்து உங்களை விடுதலையாக்க இயேசு உங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆவிக்குரிய மண்டலத்தில் சாத்தான் உங்களை சிறைபிடிப்பான். சாத்தான் உங்களை அகலியம் பேசுவான். சாத்தான் சொல்லுவான், நீ சபைக்கு போனியடா, பாஸ்டர் இருந்தியடா, நான் இருக்க இடத்துல தானே நீயும் போற, வா வா வா. அவன் எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு மகிழ்ச்சி, அவன் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்க. வா வா வா, எனக்கு இடத்துக்கான வார. வாய்ஸ் ஆபீஸ்ல போனியோ, அங்க பகமே இருந்தியோ, கையக தட்டணும் இல்லையோ, வா நம்ம சேர்ந்து போவோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆவிக்குரிய மனுஷன் இங்கே எதிர்த்து நிற்கிறதுனால அந்த ஆவிக்குரிய மண்டலத்தை சாத்தானால தொட முடியாது. 1 பேதுரு 15 சொல்லுகிறார் ஆண்டவர், சந்திரனுக்கு ஒரு மேனி உண்டு, அதை போல நீ ஒரு மேனியை மாறணும். சூரியனுக்கு ஒரு மேனி உண்டு, அதை போல நீ மாறணும். வானத்துக்கு ஒரு மேனி உண்டு, அதை போல மாறணும். அதுக்குத்தான் உன்னை சபையில வைத்திருக்கிறேன், அதுக்குத்தான் ஆவிக்குரிய போதங்களை தந்திருக்கிறேன். நீ ஆவிக்குரிய பிள்ளையை மாறி சத்தியத்தை கேட்டு வான மண்டலத்தின் ஆவிகள் செயலிழந்து போகத்தக்கதாய் இப்போதே உன்னுடைய பரிசுத்த கிரியை இஸ்ரவேலை அழித்ததை போல அழிக்க விடாதேபடி அநேக பிளாமை போல இருக்கின்ற பொல்லாத ஊழியக்காரர்கள் திட்டம் போட்டு சபையை நசிப்பித்துக் கொண்டிருக்கிற இடத்திலே நீ எழும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இது கடைசி காலம், சுவிசேஷம் கேட்க முடியாத காலம். ஆனபடி பதற்றம் எனக்கு அங்கதான் பதற்றம். அங்க அல்லேலூயா. இந்த உயிர் பிரிந்து போகும்போது உள்ள பதற்றம் இருக்க பேசலாம். இது போவதற்கும் ரொம்ப கஷ்டம் உண்டு. இது பிரிந்து போனாலும் நம்முடைய நன்மையும் தீமையும் கூட வருது. நன்மையும் தீமையும் கூட வருதுங்க. அங்கத்தான் விரையில் இருக்குங்க, அங்கத்தான் விரையில் இருக்கும், அங்கத்தான் விரையில், அங்கத்தான் போராட்டம். கவனம். நான் சிறை பிடிக்கப்பட்ட பாத்திரமானால் இனி நீ வெளியில வராத பாதாளம், வெளியில வராத நரகம், வெளியில வரக்கூடாது. அதுக்கு தான் சாத்தான் சபையோடு போராடி கொண்டிருக்க. நீங்கள் உணர்வடைந்தவர்களாய் ஆண்டோடைய சமூகத்தை நோக்கி ஜெபித்து, இத்தனை பேரும் மரணத்தை குறித்து பயம் உள்ளவர்களாய், மரணத்தை குறித்து அறிகிறவர்களாய் இன்றைய உங்க பாவங்களை அறிக்கை பண்ண போறீங்க. ஆண்டவரே, நீ சிலுவையில நேரத்தான் அறைந்தாங்க, என்னை தலைகூட அறைய வேண்டும். அல்லேலூயா. நான் இச்சித்து சேர்த்த பணம், இச்சித்து சம்பாதித்ததெல்லாம் நான் 4 இரட்டையை கொடுத்துடுறேன். அப்பா, எனக்கு நீ நான் வச்சிருக்க மாட்டேன், கொடுத்துற, நீ வெளியே வர வேண்டும். யூதாஸ் மனம் கசந்தான், ஆனா அவன் 4 தூங்கி செத்து போனான். மனம் கசந்து வருவதற்கு ஆண்டவர் இடம் கொடுக்கல, அவனுடைய பாவம் நிரம்பி இருந்தது. அதனால் அவளை தேவ பிள்ளை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்க போறோம். கர்த்தர் அந்த வார்த்தையினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.